இந்த தொழிலை இலங்கைக்கு முதல் செய்தது எங்களே ஆக்கலாம். இந்த சிலாக்களுக்கு அந்த கண்டியில் வைக்கின்றது அவன் பெருக்கே கண்டியான் ஒரு பேர். இது நாங்கள் எங்களை சொல்கிறது பட்டி வேலை ஆடுறாங்க. அண்டாபுரத்தில் கடை இருந்து அந்த அண்டாபுரத்து கடையில் இந்த மச்சானையும் என்ன ஒருவரையும் அவங்களோட உறவினர் ஒருவரையும் கடைக்குள்ளே போட்டு எரித்தோம். நாங்கள் எத்தனை பேர் அணுகியிருக்கிறோம். போய் இந்த இளைஞர் சும்மா இருக்கிற இளைஞர் மேலே வாங்கோ இங்கே வேலையை போடணும்னா வராயிடும். கால் சிலர்கள் உயரம் பதிவு அப்படியான ஆட்களுக்கெல்லாம் செய்து கொடுக்கும். இப்போல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வந்து தான் கல்வெடு கட்டியது. இங்கே வந்து இந்த தொழிலாளே அந்த காலம் கட்டின வீடுகள்லாம் முழு வீடு. நல்ல எங்களுக்கு 5 லட்சம் தந்த இடத்த இங்கே முதல் பார்த்தால் 15 லட்சம் 15 லட்சம் முதல் வந்து இது வந்து நாங்கள் 1000 ரூபா விற்கிறோம். இப்போ கொழும்பில் இந்த மாதிரி செய்யணுமோ அதை மாதிரி தான் இங்கே செய்கிறோம். இங்கே உள்ளவையெல்லாம் கொழும்பில் வேலை செய்தாக்கலாம். இந்த கட்டடம் வந்து எங்களுக்கு ஒரு கொடை மாதிரி எங்களுக்கு ஊரு. தாயகத்தின் தொழில் முயற்சியாளர்களை தேடுகிற நமது ஊர்வாசனை பயணத்தில் இம்முறை யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி பகுதியில் அமைந்திருக்கிற வதிரி பகுதியில் இருந்து நிகழ்ச்சி பயணப்படுகிறது. தோற்பொருள் உற்பத்திகளுக்கு குறிப்பாக பாதணிகளை உற்பத்தி செய்வதில் பெயர் பெற்ற பிரதேசமாக விளங்குகிறது வதிரி பிரதேசம். தமக்கு உரிய நீண்டகால அனுபவத்தினை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இங்குள்ள மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பாதணி உற்பத்தி மற்றும் அதனோடு இணைந்த கைத்தொழில் பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் யுத்தத்திற்கு பின்பு இன்றைக்கு கிடைத்து வருகிற வளங்களை பயன்படுத்தி குடிசை கைத்தொழில் அடிப்படையில் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருவதை காண முடிகிறது. ஆனால் ஸ்ரீலங்காவில் யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னைய காலப்பகுதிகளில் வதிரி பிரதேசத்தை சார்ந்த மக்கள் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் தங்களுடைய தொழிற்சாலைகளை அமைத்து பாதணி உற்பத்தியில் ஈடுபட்டு வெற்றிகரமான தொழில் முயற்சியாளர்களாகவும் வியாபாரிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. ஆனால் பிற்பட்ட காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட இனக்கலவரங்கள் மற்றும் குழப்பங்களின் காரணமாக இடம்பெயர்ந்து தொழில் நிலையங்களை கைவிட்டு தமது கிராமங்களுக்கு திரும்பிய அவர்கள் கால சூழலுக்கு ஏற்ற வகையிலே தங்களுடைய வாழ்வியலை ஒழுங்குபடுத்தியவாறு வாழத் தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாட்டிலே எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பயன்படுத்தி சிறிய சிறிய குழுக்களாக இயங்கி வருகிற அவர்கள் சிறிய நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக பாதணி உற்பத்திகளில் ஈடுபட்டு வருவதையும் காண முடிகிறது. இது வதிரி தொல்பொருள் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம். இது வந்து 2010ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு. நான் இதில் பொருளாளராக இருக்கிறேன். இந்த தொழில் வந்து இந்த ஊருக்கு பரம்பரை தொழில். எங்களோட மூதாதையோர் வந்து கொழும்பு மதுரை இலங்கையில் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த ஃபேக்ட்ரிகள் கடைகள் வச்சு செய்தவை. இவியல் பழகினது வந்து பரங்கிட்ட வெள்ளக்காரர் இந்த தொழில் பழகினது. இந்த தொழிலை இலங்கைக்கு முதல் செய்தது எங்களே ஆக்கலாம். இவர்கள்லாம் சிங்களவர்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கெல்லாம் அங்கே வச்சு இந்த தொழிலை பழக்கினது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு எங்களை ஆக்களுக்கு ஒரு 60-70 கடை இருந்திருக்கும் எல்லா இடம் இலங்கை பூரா. மற்ற இந்த ஃபேக்ட்ரிகள் அதுவும் அப்படித்தான் எல்லா இடம்
மாத்தறை, காலி, கண்டி, கொழும்பு ஒரு சகல இடத்துலையும் இருந்தது. யாழ்ப்பாணம் பேன் செயல்களாலே எல்லோரும் அதில் நிப்பாட்டி இந்தியாவில் வந்து இப்போ இந்த தொழில் இங்கே அழிஞ்சே போச்சு. ஆக இருக்கிறது இது ஒன்று தான். இப்போ எங்களுக்கெல்லாம் பதுளையில் கடை இருந்தது, அண்டாபுரத்தில் கடை இருந்து அந்த அண்டாபுரத்து கடையில் இந்த மச்சானையும் என்ன ஒருவரையும் எங்களை உறவினர் ஒருவரையும் கடைக்குள்ளே போட்டு எரித்தவங்க. அண்டாபுரத்தில் போய் ஒரு கால் இவங்களை அடித்தவங்க எங்களுக்கு. அதுக்கு பதிலாக 85 அதில் என்னுடைய மச்சானும் எங்கள் உறவினர் ஒருவரும் கடைக்குள்ளே அவையும் அதோட நாங்களும் கடையை விற்று போட்டு எல்லாம் வந்து இப்போது ஒரு கடையும் இல்லை எங்களுக்கு அங்கே பக்கம். பவனியாவில் ஒரு கடை இருக்குன்னு நினைக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த தொழிலாளர் இந்த ஊரில் வந்து இந்த ஊரை பொறுத்த மட்டும் மண் வீடுன்றது கிடையாது அந்த காலம். இப்போல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வந்து தான் கல் வீடு கட்டிடணும். இங்கே வந்து இந்த தொழிலாலே அந்த காலம் கட்டின வீடுகள்லாம் முழு வீடும். அவ்வளவில் நல்ல ஒரு தொழில் உண்டு, லாபம் தரக்கூடிய தொழில் உண்டு. இந்திய நிலைப்பாடு செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டு இப்போ இந்த ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று தான் இங்கே இயங்கி கொண்டிருக்கு. வேறு இல்லைன்னா வீட்டுக்கு வீடு ஃபேக்ட்ரி இருந்தது. நானே வச்சு செய்தேன், நான் 25 பேரை வச்சு என் வீட்டில் செய்தேன். அன்றைய காலங்களில் இளைஞர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு குடும்பஸ்தர்களாக மாறியிருக்கிற போதும் தங்களுடைய அடுத்த சந்ததிகளை கல்வியில் முன்னேற்றி வருகின்ற அதே நேரத்திலே தங்களுக்கு தெரிந்த இந்த பாதணி தொழில் உற்பத்தியின் மூலமாக தங்களுக்கான வருமானத்தை ஈட்ட விளைவதனையும் காண முடிகிறது. தவிர அடுத்து வருகிற இளைய சந்ததிகளுக்கு இந்த தொழில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். எங்கள் ஊரில் இப்போ சொல்ல போனால் இப்போ ஒரு 77க்கு முன்னே மட்டும் வைங்க எத்தனையோ கடை இருந்தது. இந்த கிளிநொச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினா கிளிநொச்சி, வவுனியா, அண்டாபுரம், சிலாபம், மகோ, கண்டி, பதுளை, மற்ற ரத்னபுரி, கொழும்பு, கேகாலை, இப்படி எத்தனையோ இடத்துல கடைகள் எல்லாம் வச்சுருந்தது. அதே நேரம் இப்படி ஃபேக்டரிகள் கொழும்புலேயும் வச்சுருந்தது, கண்டியில் வச்சுருந்தது. இந்த சிலாக்களுக்கு அந்த கண்டியில் வச்சுருந்தது அவன் பிறகு கண்டியான் ஒரு பேர் அப்படியா வச்சுருந்தது. அப்போ எங்களுடைய அப்பா எல்லாம் கொழும்பில் 67ஆம் ஆண்டு இப்படி நாங்கள் அப்போ ஃபேக்ட்ரியில் காம்பராண்டு தான் சொல்கிறோம். காம்பரா அப்படின்னு ஒரு 30 பேரை வச்சு வேலை செய்தவர். அதுக்கு பிறகு அதை விட்டுட்டு கேகாலையில் கடை வச்சுருந்தார். தொடர்ந்து கடை வச்சுருக்கே நாங்கள் ஃபேமிலியாக அங்கே தான் இருந்தாங்க, படிச்சினாங்க எல்லாம். இந்த 77 கலவரம், அதுக்கு முதல் சீக்கிரவா கலவரம் 70ஆம் ஆண்டு அந்த நேரம் எங்களோட கடையெல்லாம் கொள்ளையடிச்சது, அல்ல நட்டம் போனது. திரும்பவும் கடை செய்து கொண்டிருக்க 77ஆம் ஆண்டு இனக்கலவரம் தொடங்கிக்குது. அதில் எல்லாம் நாங்கள் அம்பிட்டு குடும்பமாக நாங்கள் அது பாதுகாப்போட முகாமில் தங்கியிருந்து பாதுகாப்போட இங்கே அதோடய நாங்கள் அந்த கடையில் விட்டாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இங்கே சின்னாத்தில் ஒரு கடை வச்சுருந்துங்கடையப்பா அதில் அவருக்கு அந்த பெனவெத்தத்தால் அவர் 78ஆம் ஆண்டு மோசம் போட்டார். அது பிறகு நாங்கள் எனக்கு அப்போ 12 வயசு, அப்போ மோசம் போய் அந்த நேரம் எல்லாம் இங்கே எல்லாம் எங்களோட ஊருக்கு எத்தனையோ வீடுகளில் இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ பிரச்சனை குறைவு தானே நடந்து கொண்டு இருக்கும் தொழில். அதுக்கு பின்பு ஒரு 83 அந்த பிரச்சனைகள் தொடங்கிது. அது பிறகு எங்களுக்கு மூலப்பொருள் வர கஷ்டம், இதுகள் கஷ்டம். அதால் இங்கே தொழில் அப்படி இல்லை. நாங்கள் எல்லாம் கொழும்பு, நீர்கொழும்பு, அப்போ எங்களை வயது வந்துட்டு இந்த பிரச்சனைக்காக கொழும்பு நீர்கொழும்புக்கு நாங்கள் போட்டோம் வேலை. அப்போ தான் வேலை அங்கே தான் போய் பழகினாங்க. அங்கேயே செய்து கொண்டு இருந்தாங்க வேலையெல்லாம். வேலையெல்லாம் எத்தனையோ எங்கடையாக்கின்ற ஃபேக்டரி இருந்தது. இந்த இவரும் அங்கே நீர்கொழும்பில் அவர் முன்ன போட்டி கொடுத்த நீர்கொழும்பில் வைக்கிருந்தவர், அங்கெல்லாம் வேலை செய்தாங்க. அப்படியே அங்கே இருந்து பேருந்து இந்த பிரச்சனைலாம் கூடினோன்னு ஒரு பேரை நாங்கள் விட்டு அங்கேயே எங்களோட ஃபேக்டரி எங்களோட சொந்தக்காரர்கள் எங்களோட சொந்த பண்ணவே அவை இந்த ஃபேக்டரியில் அங்கே சிங்களாக்கள் முஸ்லீமாக்கள் எல்லாம் பழகினவை. ஆனால் இப்போ தற்சமயம் எங்கடையாக்கின்ற ஃபேக்டரி ஒன்றும் இல்லை.
எல்லாம் மோஸ்ட்லி வந்த பழைய நாட்கள்லாம் எல்லாம் ஃபேக்ட்ரி எல்லாம் பெருசாக வச்சு எங்களுடைய சில ஆட்களும் அங்கே வேலை செய்யணும், இப்போவும் வேலை செய்யணும். ரெண்டாயிரத்தி 10 அரசாங்கம் ஒரு உதவி செய்தது. இப்படி ஒரு ஃபேக்டரியை கோடி கணக்கில் செலவழித்து எங்களுக்கு செய்து வேறு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் திவானந்த் அவரெல்லாம் திறந்து வைக்கப்பட்டது. அது பிறகு நாங்கள் ட்ரைனிங்காக தான் இதை செய்தது. இப்போ இது பார்த்தா ட்ரைனிங்கு கொண்டால் கொஞ்சம் நட்டம், அதால் இதை நாங்கள் ஒரு ஃபேக்டரி மாதிரி செய்யப்பட்டு அது பிறகு செய்து முன்னம் 2-3 அதை செய்தவை அந்த இது சங்கம் மாதிரி தான் செய்து நட்டத்தெலாம் போகணும் செயல்படையில். கடைசி அந்த கொரோனா கேம் வேறு செய்து எல்லாம் கொரோனா கேம் நட்டம் வந்து அப்படியே 1.5 வரையும் இது பூட்டியிருக்கு. அதுக்கு பிறகு தான் 22ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் கூட்டுறவு திணைக்களத்தில் வந்து புதுசாக ஒரு கூட்டம் வச்சு புதிய தெரிவெல்லாம் தெரிஞ்சு அந்த நேரம் என்ன இந்த செயல்பாடு இல்லை தானே, எல்லோரும் விரும்பி வரையில்லை கூட்டத்துக்கு வந்து நாங்கள் போய் ஆக்களை கூட்டி வந்து ஒரு மாதிரி ஒரு 6 பேரை தெரிஞ்சாச்சு. அதில் நாங்கள் கவதமான இப்படி ஒரு 6 பேரை தெரிஞ்சாச்சு. தெரிஞ்சால் எங்களுக்கு இது கொண்டு போகணும் படிப்பா, அதுக்காக ஒன்றும் இல்லை, மூலப்பொருளில் ஒன்றும் இல்லை. வந்து நாங்கள் அவையில் ஒரு மாதிரி கதிச்சு ரெண்டு எங்களுக்கு 23ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் தான் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணினோம். அவளாம் சும்மா மீட்டிங்கில் போட்டு ஓப்பன் பண்ணி அதில் எங்களுக்கு ஒரு அந்த கூட்டுறவு வங்கியால் லோன் தந்தது 5 லட்சம். நாங்கள் அந்த 5 லட்சத்தை வச்சு தான் நாங்கள் இப்படி கொண்டு வந்தோம். இப்போ எங்களுக்கு எல்லாம் அப்போ ஸ்டார்ட்டில் கொஞ்சம் நல்லா போச்சு. ஒரு வருஷம் டிசம்பர் மட்டும் நல்லா போச்சு எங்களுக்கு. நல்லா எங்களுக்கு 5 லட்சம் தந்த இடத்த இங்கே முதல் பார்த்தால் 17 லட்சம் 15 லட்சம் முதல் வந்துடுச்சு. நாங்கள் வியாபாரம் என்ன செய்தோம் என்றால் நாங்கள் கடையில் கொடுக்குறதில்ல. நாங்கள் வந்து இப்படி ஸ்கூல், ஏஜி ஆஃபீஸ், கேம்பஸ், ஹாஸ்பிட்டல் இப்படியான இடங்களுக்கு நேரடியாக போய் இந்த மக்களுக்கு குறைஞ்ச விலையில் கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் சாமானை குறைஞ்சி விற்று இப்படி எங்களை இதை வளர்த்துனாங்க. அப்படி இருந்தும் எங்களுக்கு என்ன கஷ்டம் என்றால் ஒரு வாகனம் இல்லை, மோட்டர் பைக்கெலாம் கொண்டு வரோம். அதில் கொண்டு வர சாமான் கொண்டு போயில ஒரு பைக்கில் அடி தான் கொண்டு போகணும். சாமான் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் இருக்கணும். அதே மாதிரி தான் இப்போவும் போய் கொண்டுட்டு நாங்கள் இதில் கேட்டுனாங்க செய்கிறோன்னு சொன்னவே எந்த மக்களுக்கு வேலை இல்லை. அது என்ன எங்களுக்கு சரியாக இப்போ வேலை வந்து வேலைக்கு மாக்கள் இல்லை. ஏன்னா எங்களோட வேலை அப்படியே 2 போச்சு. ஏன்னா உழைக்க இல்லாது எல்லாரும் ஒவ்வொரு தொழிலும் போடணும். இப்போ எங்களோட வேலைக்கும் தொழிலாளியே கஷ்டம். இப்போ இருக்கிறதான் செய்கிறோம். அப்படி நாங்கள் செய்ய இந்த மாத சம்பளம் கொடுத்தால் எங்களுக்கு இங்கே மிஷினரிலாம் செய்யணும் இல்லை. இப்போ கொடுக்குற ஃபீஸ் கணக்கு மாத சம்பளம் வேணால் அது பட்டு இப்படி பெண் பிள்ளைகள் இப்படி அங்கே வந்து பழக வேணும். ஆனால் எங்களுக்கு இங்கே அப்படி செய்யக்கூடிய மிஷினரிகள் இல்லை, எல்லாம் பழுதாயினான் கிடக்கு. மிஷினரியில் செய்தால் நாங்கள் மாத சம்பளம் கொடுக்கலாம். வேண்டாம் இன்னும் கூட ஒரு 50 பேரை கூட போட்டு செய்யலாம் நாங்கள் வாட வசதியும் இருந்தால். இப்போ இந்த நிலைமை இப்போ இப்படி தான் போகுது. இவ்வாறான தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதன் மூலமாக ஒரு பிரதேசத்தினுடைய பணப்புழக்கமானது அந்த பிரதேசத்திற்குள்ளேயே மட்டுப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அது மட்டுமன்றி உள்ளூரில் உற்பத்திகள் பெருக்கெடுக்கிற போது உள்ளூரின் பொருளாதார தன்மை திறமிக்கதாக மாறும். இப்போ நான் வந்து சில்ட்ரன் சின்ன செருப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அது வந்து நாங்கள் வந்து மேல்பாதம் தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது வந்து இந்த பட்டி சில்ட்ரன் சின்ன சொல்கிறோம், சின்ன சாண்டில். இப்போ நாங்கள் இதை வெட்டி இதை நாங்கள் எங்களை சொல்கிறது பட்டி வேலை ஆடுறாங்க. பட்டி டாப் மேக்கர்ன்னு சொல்கிறோம் நாங்கள். இதை நாங்கள் முதல் வெட்டி அங்கால என்ன ஒரு மொட்டாறு இருக்கணும் அவைகள்கிட்ட நாங்கள் இதை சொப்பை வட்டி போட்டு அவைகிட்ட ஒப்படைப்போம். அல்லது வந்து எங்களுக்கு இந்த மூலப்பொருள் வந்து கொழும்புல இருந்தால் வருதுங்க.
கொழும்புலேருந்து நாங்கள் கேட்சுக்கு விளையாடுப்போ அவையே போட்டு விடுவாங்க. மற்றது எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே வேலைக்கு வந்தது முன்னெல்லாம் நாங்கள் கொழும்புலாம் வேலை செய்யாது. இங்கேயும் ஃபேக்ட்ரிகள் இருந்தது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியும் இல்லை. இப்போ இதுதான் நடக்குது. வந்து எங்களோட ஜூனியனால் கொஞ்சம் தோணலை தந்து செய்து கொண்டு இருக்கிறோம். வெங்கடையாக்கள்லாம் இதை பொறுப்பாக செய்ய பொருளாளர் செயலாளர்லாம் வெங்கடையாக்கள்லாம் எல்லாம் சொந்தக்கார். 1.5-2 வருஷமாச்சு நீட்டாக தான் போய் கொண்டு இருக்குது. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வாகன வசதிகள் கொஞ்சம் காணாது. இந்த சாமான் கொண்டு வர்றது வாகன வசதிகள் இருந்தால் இன்னும் இந்த தொழிலை நாங்கள் மேலும் சிறப்பாக கொண்டு போகலாம். ஒரு பீஸுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சோடிக்கு 100 ரூபா கிடைக்கும். 20 சோடி வந்தால் 20 சோடி வந்தால் 2000 ரூபா இருக்கும் ஒரு செட்டுக்கு. இவர் வந்து இந்த எங்கட பாலனிக்கு மேல் வேலை வெறான் செய்கிறது, டொப்புன்னு சொல்கிறது. இது எங்களுக்கு இந்த ஐட்டம் அங்கே கொழும்புலேருந்து வரும் ரோடா வந்தால் இதையெல்லாம் பாலமாக வட்டி இப்படி துண்டு துண்டாக வட்டி எங்களுக்கு அந்த டொப்பை உருவாக்க வேணும். ஒவ்வொரு சைஸ் சில்ட்ரன் பெருசு இப்படி கொண்டு இருக்குது. இவையில் அதை செய்து கொடுப்பார் இவர். இப்படியே நான் கம்ப்ளீட்டாக முடிப்பினோம். இது வந்து வேலைக்கு ஒரு பீஸ் வட்டினால் 100 ரூபா கூலி. வேலைப்படி 20 வட்டி வேணும். நாங்கள் அளவாக தான் கொடுப்போம். 30 வட்டி வேணும். ஒரு நாளே 2000 ரூபா விளைப்பினோம். எனக்கு எங்களுக்கு கிழமைக்கு ஒரு கதை வேலைக்கு இந்த நாங்கள் கணக்கு பார்த்து கொடுக்குறது. மாத கணக்கு இல்லை, பீஸ் கணக்கு. அன்றைக்கி கிழமையில் இப்படி ஒரு 12,000 ரூபா வேலை செய்யணும். வீல் அப்படி வரும். வியல் செய்கிற சாமான் தான் இப்போ வந்து நாங்கள் பொட்டை மண்டுற இந்த பொட்டை மண்டுற அந்த ஃபினிஷிங் செய்கிறது. இது பெரிய சீட்டாக வரும். அதை நாங்கள் வெட்டி போட்டு அளவாக வெட்டி ஒவ்வொரு எங்கட இதை அச்சு இதாக வச்சு வெட்டுவோம். நாங்கள் இதுக்கு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. இதை நாங்கள் ஸ்டார்ட் எங்களோட வேலை ஸ்டார்ட் இதுதான். இதை எடுத்து இதை வெட்டுவோம். அப்படியே இப்படி இந்த சரியா ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேறுமங்கள். ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு அச்சி இருக்குங்களே. இது எல்லாம் முந்தினா கையாடாமல் பட்டுறது. இது எங்களுக்கு இந்த கட்டர் வந்தாலும் சூவம்பையில் சரியா. இதை எடுத்து நாங்களே நீ இப்படி குளோத் வரும் சரியா. இதெல்லாம் அந்த பாலமாக வெட்டுறோம் நாங்கள். வெட்டி இப்போ இந்த இதை கம்பூசி எல்லாம் வளர்ந்து வெட்டி எடுத்து இந்த மேலே இதை நாங்கள் கவர் பண்ணுவோம். குளத்தால் கவர் பண்ணி மிஷின் அடித்து சீல் எல்லாம் அடித்து அது பின்பு அந்த பட்டி வேல் அந்த பட்டி தெரியும் அதை கொடுவோம். இதையெல்லாம் பட்டியை கொழுவி நாங்கள் இதை அச்சு இருக்குது. இதை வச்சு மவுண்ட் பண்ணி இதுக்காக அச்சு கொஞ்சம் இப்படி அச்சு வரும். ஒரு சைஸுக்கும் அச்சு இருக்குது. இந்த அச்சில் போட்டு நாங்கள் அந்த அளவு ஃபிட்டிங்கு அளவாக 2 இதை செய்துக்கிட்டு கடைசியாக இப்படி சோல் பேரும் ரெடிமேடாக தான் சோல் பேரும். இதை நாங்கள் மோட்டரில் ஒர்க் பண்ணி அதுக்கு இந்த ஸ்ப்ரீட் வந்து இருக்குது அந்த ஒட்டுறது அதுவும் பூசி இப்போ இது பூசி நாங்கள் கடைசி ஃபினிஷிங் இதுதான் வச்சு 2யும் சேர்த்து. இதுக்கெல்லாம் மிஷினரி கிடக்கு. ஆனால் எங்கிட்ட பழுது பாய் நான் கையால் தான் செய்கிறேன் எல்லாமே. சரியா கையால் தான் செய்கிறோம். இது எல்லாம் முடியாக இப்படி கம்ப்ளீட்டாக வரும். அது இதில் ஒவ்வொரு ஐட்டம் இருக்குது. உயரமான ஹீல் பதிவானது ஒரு 10-15 ஐட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த ஃபினிஷிங் செய்து கொடுத்தால் இவங்க இந்த பொட்டாருக்கு வந்து இதுக்கு வந்து 100 ரூபா கூலி. 100 ரூபா கூலி என்னங்க 20 சோடி 30 சோடியும் முடிக்கலாம். நாங்கள் சராசரி 20 தான் கொடுக்குறது. 2000 ரூபா சராசரி உழைப்போம். இப்படி வேலை கூட அப்படின்னா கொஞ்சம் கூடிய டைம் இருந்து வேலையாக நாங்கள் 30 சோடியும் முடிப்போம். அந்த நேரம் உழைப்பு கூடும். இது நல்ல தொழில் ஒன்று இது. ஆனால் இப்போ பொடிகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நல்ல கொழும்பில் எல்லாம் தற்சமயம் ஒரு ஆள் 5000 ரூபா உழைக்கிறார்.
சிறிய குழுக்களாக சேர்ந்து உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிற இவர்கள் பொது நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக சந்தைகளை தமக்கான சந்தை வாய்ப்பு களங்களாக பயன்படுத்தி வருகிறார்கள். தவிர இவர்களுடைய உற்பத்தி நிலையங்களை தேடி வருகிற மக்கள் அங்கும் தமக்கு தேவையான பாதணிகளை கொள்வனவு செய்து செல்லுவதையும் அவதானிக்க முடிகிறது. எங்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறோம். இங்கே இந்த இப்படி ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் முன்னறிவித்தல் கொடுத்து நாங்கள் இந்த டைம் இந்த 4 வாரம் ஒன்றைக்கு ரெடியாக அனுப்பினோம். பெற்றாரும் எடுப்பினோம், பிள்ளைகளும் எடுப்பினோம். இந்த பிள்ளைகளுக்கு மலிவு இது. இந்த கடையில் கூட நாங்கள் விலை சொல்லிலாம் கூட விற்கிற விலையை நாங்கள் குறைச்சி கொடுக்குறோம். கடைக்கு போகிற விலைக்கு நாங்கள் விற்கிறோம். அதனால் எங்களுக்கு சேல்ஸ் செய்யலாம். தூர இடத்துக்கு போகிறதுக்கு வாகன வசதிகள் இல்லாதான் பெரிய. இப்போ கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு எல்லாம் போகிற கஷ்டம். நாங்கள் இப்போ கேம்பஸுக்கு எல்லாம் ஒவ்வொரு மாதம் போடுறோம். நாங்கள் எங்களோட உற்பத்தி மற்ற சிலாக்கள் அந்த எங்களோட உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக சிலாக்கள் நல்லா சப்போர்ட் செய்யணும். உள்ளூர் உற்பத்தின்றதுக்காக சில டிபார்ட்மெண்ட்லாம் எங்களுக்கு நல்ல வரவேற்பு செய்து ஒழுங்கு எல்லாம் செய்யணும். அவையிலே சில நேரம் இந்த போட்டில் இப்படி வியாபாரம் இந்த டேட்டுக்குண்டு எல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணிக்கணும். இந்த உள்ளூர் உற்பத்தி மற்றது பிள்ளைகளுக்கு மலிவாக தானே கொடுக்குறோம். அதான் இப்போ எப்படியும் எங்கள்கிட்ட எடுக்கிற விட கடையில் எடுக்கிற ஒரு 500 ரூபா லாபம் இருக்கும் நாங்கள் விற்கிற சாமான். எங்களுக்கு நாங்கள் முன்னம் ஸ்டார்ட்டில் அந்த எங்களுக்கு தெரியாது தானே கேஷ் கொடுத்து எடுக்கிறது அவை அனுப்புவினோம். இப்போ அவையோட இப்போ 2 வருஷமாவது நல்ல டீலிங். அப்போ நாங்கள் காசு அனுப்பாமலே ஹோல்ட் பண்ணுவோம். இந்த ஐட்டம் அனுப்புங்கணும். அவை அங்கே லொரியில் அனுப்பிவினோம். நாங்கள் இங்கே 2-3 நாள் செல்ல காசை அனுப்புவோம். சில நேரம் ஒரு கிழமையும் செல்லும். எங்களில் இப்படி நம்பிக்கை எங்கட அந்த கூட்டுறவு இது தானே நம்பிக்கையில் எங்களுக்கு அங்கேருந்து வேறு நாங்கள் போகிற வேண்டாம் போனால் செலவு எவ்வளோ செலவோ நாங்கள் மிச்சம் பிடிக்கிறோம். இப்போ கொழும்பு போய் வரல 2 பேர் போய் வரணும். அது காசு நியாயமாக முடியும். இப்போ அப்போ டெலிஃபோன்லேயே விஷயத்தை முடிக்கிறோம். இப்போதில் பொடிகள் இருக்கணும். இப்போ என்ன பிரச்சனை என்றால் தெரிந்தால் இப்போ ஃபோன் அதுகள் வேணும். இப்போ என்ன மாதிரி அவன் வேலை என்றால் 2 நாளைக்கு கிழமையில் 3 நாள் வேலை செய்தால் நல்ல சம்பளம் கூட. மேஷன் வேலையை தான் போயிடும் கூட. மற்ற படித்தவே உத்தியத்துக்கு போயினும் அது போயிடும். சில சும்மா இருக்கிறாங்க மேஷன் வேலை போட்டு இருப்பாங்க. நாங்கள் எத்தனை பேர் அணுகி இருக்கிறோம். போய் இந்த இளைஞர் சும்மா இருக்கிற இளைஞர் மேலே வாங்கோ இங்கே வேலையை போடவும் தான் வராயிடும். இப்படி தொடர்ந்து இருக்கவும் இல்லாது. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பயப்படுவீங்க. எங்களுக்கு அது பழகிடுது. தொடர்ந்து இருக்க இல்லாது. அப்போ இப்போ பொடிகள் கொஞ்சம் பின்னடிக்கணும் பாரு. இப்போ பொடிகள் எங்களுக்கு இளைஞருக்கு கொஞ்சம் வந்தால் இன்னும் படிவாக கொண்டு போயிடலாம். இந்த சேல்ஸுக்கோ இதோடுக்கு எல்லாம் நாங்கள் விட்டு எடுப்போம். எடுத்தால் கொஞ்சம் எங்கள்கிட்ட இது இன்னும் இந்த மூணு பொடிகள் கொஞ்சம் நாங்கள் எத்தனை பேரை சந்தித்து கேட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் என்னென்றால் இப்போ நாங்கள் பார்த்தது இதுக்கு அனுபவம் வேண்டது தான் வேணும். இப்போ எங்களுக்கு அடுத்த நிர்வாகம் புதுசாக வரப்போகுது. வந்தால் அதுக்குள்ள யாரும் வரணும்னு தெரியல. நாங்கள் புதிய திட்டங்களை கொண்டு வர இருக்கிறோம். வேண்டாம் இனி வெளியிலேருந்து ஆக்களை எடுக்கிறேன். இந்த பேப்பரில் போட்டு தான் எங்களுக்கு இங்கே சில மேனேஜர் வேணும், இந்த ஸ்டோர் கீப்பர் அப்படி வேணும், பேப்பரில் போட்டு எடுக்கிறக்காண்டி இருக்கிறோம். நாங்கள் இது கொஞ்சம் இதை வடிவாக இன்னும் ரன் பண்ணணும். ஏன்னா இது கூட ஒரு எங்களுக்கு கொடை. இந்த இந்த கட்டடம் எங்களுக்கு ஒரு கொடை மாதிரி. எங்களோட ஊர் எத்தனையோ கோடிக்கணக்கில் செலவழித்து ஆக்கள் இல்லைன்னா நாங்கள் எதிர்பார்த்தவர் 50 பேருக்காவது வேலை கொடுக்கணும். அப்படி எங்களுக்கு கொடுக்கலாம். இளமையிலே வேண்டு போச்சு. உங்கள் மூலம் இது உதவி பெறணும், உங்களோட விளம்பரம் மூலம். ஏன்னா எங்களுக்கு ஒரு வாகன வசதி தான் இன்னும் படிவாக செய்யலான்னாங்க. அது இல்லாதான் கொஞ்சம் உங்களுக்கு பெரிய. ஏன்னா எங்களுக்கு இந்த சாமான மோட்டர் பைக்கில் கம்பெனிக்கு மோட்டர் பைக்கில் ஒன்று தான் இருக்குது. அதில் சாமான் விரைவாக்கெலாம் கட்டி கொண்டு போகணும். இதென்றால் வாகனம்னா நான் பாக்ஸில் போட்டு அந்த அதே மாதிரி கொண்டு இது பேக்கில் கட்டி கொண்டு வந்தால் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. அதுதான் பிரிக்கும். இதை ஃபுல்லாக எல்லாம் போகாது தானே. கொண்டு வர சாமான் திருப்பியும் கொண்டு வருவோம். ஹாஸ்பிட்டலோ கேம்பஸோ இல்லது ஏஜி ஆஃபீஸோ எங்களுக்கு நல்ல இதாக இருக்குது. நாங்கள் இந்த எங்களோட இது அரசாங்க இதோடு சேர்ந்து தானே. அதனால் எங்களுக்கு உதவியை செய்யணும்.
சோல்னு சொல்லுவோம். இது வந்து இம்போர்ட் சோல், எங்களுக்கு வெளிநாட்டால் வர இதுதான். இது கொஞ்சம் விலை கூட. இது வந்து நாங்கள் இது வந்து இங்கே நாங்கள் விற்கிறோம் 1700 ஆனால் இது எங்கள்கிட்ட எடுக்கிறவைக்கு எப்படி வரும் 800 தான் லாபம் பெறும். கடையில் அப்படி விலை கூட. இதில் கன ஐட்டம் இருக்குது, டிசைனு ஒவ்வொரு டிசைனு எல்லாம் ஒரே விலை தான். இது சரியா. மற்றது இந்த ஐட்டம் இருக்குது, இது உயரம் குறைஞ்ச ஐட்டம். இது விரும்பி இந்த டியூஷன் பிள்ளை கேம்பஸில் எங்களை கூட்டம் கூட இல்லை, ஒரு கலர் இருக்குல்ல, மெரூன், பிளாக், ப்ரௌன் 4-5 கலர் இருக்குது. இது வந்தாங்க 1200 விற்கிறோம். ரிவன் இது 1200, ஆனால் வெளியில் விலை கூட. நாங்கள் நேரடி எங்களுக்கு மற்றது இங்கே வந்து எடுப்பினமாக்கள் இதே விலை தான் விற்போம். நாங்கள் இங்கே நாங்கள் ஸ்கூல்லையோ அங்கே விற்கிற விலை தான் விற்கிறோம். மற்றது இது இருக்குது, இந்த அடியில் இருக்குது. இது வந்து நாங்கள் 1000 ரூபா விற்கிறோம். வெளியில் எடுக்க போனால் கூட 1000 ரூபாய்க்கு விற்கிறோம். அதேமாதிரி சின்ன பிள்ளைகளுக்காகியதும் செய்கிறோம். இது கோட்ஸ் பண்ணுறது சின்ன பிள்ளைகளுக்கு. இது வந்து நாங்கள் 1100 விற்கிறோம். இல்லை 4-5 கலர் இருக்குங்க, ஒரு கலரில் இருக்குது அடிக்கிறோம். இது 1100 விற்கிறோம். வெளியில் விலை கூட. மற்றபடி ஐட்டங்கள்லாம் ஒரு 4-5 கலர் இருக்குது. இதெல்லாம் கூட போகிற ஐட்டங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு கலர்ஸ். இதெல்லாம் இப்போ எங்கிட்ட செய்த உற்பத்தி குறைவு, எல்லாம் அந்த சேலு முடிஞ்சுது தீபாவளியோடு. இதில் ஒரு 4-5 கலர் அடிக்கிறோம். இதெல்லாம் 1000 ரூபா விற்கிறோம் நாங்கள். அப்போ ஒவ்வொரு கலர்ஸ்லாம் ஒரு டிசைன், கன டிசைன் எப்படி ஒரு 30-40 டிசைன் இருக்குது. இப்போ ஒரு ஐட்டம் எடுத்துக்கொண்டால் இதில் 5 கலர். இது ரிவன் வந்து எங்களுக்கு அந்த ரோலாக வரும், அதை கட் பண்ணி நாங்கள் செய்து நாங்கள் கொழும்பில் செய்கிற மாதிரி தான் நாங்கள் இங்கே செய்கிறோம். மற்ற எங்களுக்கு எதுவும் பிரச்சனை என்றால் நாங்கள் விசிட்டிங் கார்டு கொடுக்குறோம் ஒரு பேருக்கு. எதுவும் பிரச்சனைனா கொடுக்காதீங்க, உங்களுக்கு எதுவும் குறியாளத்துக்கு எதுவும் டேமேஜ் இப்படி என்றால் நாங்கள் செய்துடுறோம், இல்லை உங்களுக்கு புது சேருவோம் அப்படி நாங்கள் சொல்லித்தான் கொடுக்குறோம். ஏன்னா எங்களோட உற்பத்தி இது. அதனால் இப்போ கொழும்பில் இந்த மாதிரி செய்யணுமோ அதை மாதிரி தான் இங்கே செய்கிறோம். இங்கே உள்ளவையெல்லாம் கொழும்பில் வீல் செய்தாக்கலாம். அதால் ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இது ஹோல்ட் பண்ணுவினோம். இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து மடிப்பினோம் மக்கள், அங்கே எடுக்கிறார்கள் இங்கே வருவினோம். தனி ஆர்டர் எல்லாம் செய்து கொடுப்போம். தனி ஆர்டர் சிலாக்களுக்கு இந்த ஃபிட்டிங், கால் அகலம், இப்போ கால் சிலதுகள் உயரம், பதிவு அப்படியான ஆட்களுக்கெல்லாம் செய்து கொடுக்குறோம். நேற்று நாங்கள் புது இடம் மட்டும் போட்டாங்க, விளாடம் போகையில் சங்கான ஏஜ் ஆஃபீஸ் புதுசாக போனாங்க. அவைகளுக்கு அந்த சரியாக விளம்பரம் போகையில் சனமெல்லாம் சொல்லுவது என்ன மலி வேண்டும். எங்களுக்கு நேற்று ஒரு 65,000 ரூபா வியாபாரம் நடந்தது. திரும்ப கொண்டு வரட்டா நாங்கள் ரெடியாக வருவோம். இப்போ நாங்கள் திரும்ப நாளே போகிறோம். இப்போ எங்களுக்கு கேம்பஸில் எல்லாம் இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு போய் கொண்டு போய் வந்த 2-3 நாளைக்கு என்ன செய்வினோம், இந்த ஃபோன்லேயே டிசைன்களை காட்டி இந்த வீட்டுக்காரருக்கு என்ன சைஸ்லன்ட்டு வாங்கி எடுத்து வச்சு அதை கொண்டு போவோங்க. மற்றது எங்களுக்கு என்ன பிரச்சனைனா எங்களோட சேல்ஸ் வந்து பெருசாக கொண்டு போக இல்லாத காரணம், இப்போ மட்டக்களப்பு, காத்தாங்குடி அங்கே பக்கம் இருக்க குடிசை கைத்தல் மாதிரி தாங்களை செய்து மெலிவாக கொண்டு வந்து குடிக்கணும். இந்த சீசன் நேரம் இப்போ நாங்கள் 1000 ரூபா விற்கிற சில சாமான்களை லோக்கலாக செய்து ஃபினிஷிங் நல்லா இருக்குது. ஆனால் உள்ளுக்கு இருக்கிற சாமான் எல்லாம் வித்தியாசமாக நார்மல் கார்ட்போர்ட் கம் வந்து நாங்கள் விலை ஊழின்னு எடுக்கிறோம். அவங்க நார்மல் கம் இல்லாட்டினா ஒரு 2 மாதம் தான் பாவிக்கும். செலவு என்ன செய்யும், மலிவு 500 ரூபான்றோடனே அதை எடுக்குங்க, கோயிலில் கொண்டு வந்து விற்பாங்க. அப்போ அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறது, எங்களோட பெனர் எல்லாம் கட்டி எங்களை விளம்பரப்படுத்தி நாங்கள் இந்த விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்து சில எங்களோட உற்பத்தி நல்ல இது பாவிக்கும். இப்படி தான் வெட்டாப்பள்ளியில் கொண்டு விற்றுனாங்க கோயிலில். எங்களை பக்கத்தில் கொண்டு வந்து மட்டக்கடப்பு பூஜா மாதிரி நாங்கள் 1000 ரூபா விற்கிற சாமான் 500 ரூபா விற்கிறான் வேறு ஐட்டம். அப்போ அங்கான் சின்னம் போகும். நாங்கள் விளம்பரப்படுத்தி இப்படி எங்களோட உற்பத்தி இது பிரச்சனை இல்லை, எங்களோட சாமான் தரமானது, அது ஒரு 3 மாதம் பாவிக்கும், இது ஒரு 6 மாதம் கூட பாவிக்கும். அப்போ எங்களுக்கும் சேல்ஸ் நடந்தது. நாங்கள் விஷயத்தை சொல்லி நாங்கள் உண்மையை கதைச்சு எங்கள்கிட்ட வைக்கிற இது 2 உண்மையை கதைச்சு எங்களுக்கும் வியாபாரம் நடந்தது. இந்த சில சனத்துக்கு ஃபினிஷிங்கை பார்த்துட்டு மேலி வேண்டிட்டு எடுக்கிறதுகளும் இருக்குது. அந்த இதால் கொஞ்சம் எங்களோட வியாபாரம் பெருசாக செய்கிற கொஞ்சம் சிக்கல் எங்களுக்கு. எல்லாரும் இப்போ கோயில் எக்ஸிபிஷன் வைங்க ஒன்று குடும்பிலேருந்து வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் அடிப்படும். இப்போ நாங்கள் தனியாக ஒரு இடத்துக்கு போனோம். இப்போ எங்களை இது இப்போ ஒருக்கா முத்திரை சந்தையில் போட்டவே 7 நாள்
அது அந்த இதால் அந்த பெனம் சார்ந்த இதால் எங்கள் நல்ல வியாபாரம் நடந்தது. நாங்கள் தனியாக நாங்கள்லாம் வியாபாரம் நடந்தது. அப்படி ஒரு பிஸ்னஸ் போட்டிகள் எல்லாம் கிடக்கு கொஞ்சம் சிக்கல். எங்கட திட்டம் ஒரு 50 பேருக்காவது வேலை கொடுக்கணும், தொழிலை பெருசாக்கணும்ட்டு. இப்போ குறுகிய காலத்துக்கு செய்யலாம், கொஞ்சம் படிப்படியாக தான் போகும். தெற்கிலிருந்து மூலப்பொருட்களை கொள்வனவு செய்து அவற்றை முடிவுப் பொருட்களாக்கி சந்தைக்கு எடுத்துச் செல்லுகிற இவர்களை போன்ற உற்பத்தியாளர்களுடைய தொழில் நுணுக்கங்கள் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. தொழில் தேடி பயணப்படுகிற இளைய சமுதாயம் இப்படியான குடிசை கைத்தொழில் முயற்சிகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக அவற்றை நிறுவனமயப்படுத்தி சிறிய சிறிய உற்பத்தி நிலையங்களாக மாற்றுவதன் மூலமாக குறித்த பிரதேசத்தின் தொழில் கேள்வியினை அதிகரிப்பதோடு வேலைவாய்ப்புகளையும் வழங்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். இன்னும் ஒரு வகையில் அந்த பிரதேசமே சமூக பொருளாதார ரீதியில் பலமுடைய பிரதேசமாக மாறும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை.